Morning students. Today we are going to see the topic indentation. So indentation la pathing appadina so ஒரு paragraph உடைய first line pathing appadina so just அது வந்து கொஞ்சம் ஒரு 5 inch half inch வந்து உள்ள தள்ளி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் அப்படின்ற ஒரு கீ இருக்குது. அந்த டேப் கீ ப்ரெஸ் பண்ணாலே ஸோ நமக்கு வந்து உள்ளே தள்ளி போகும். ஓகே, ஸோ அதில் வந்து லெஃப்ட் இண்டென்ட், ரைட் இண்டென்ட், ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட், ஹேங்கிங் இண்டென்ட்னு 4 டைப்ஸ் ஆஃப் இண்டென்டேஷன் இருக்குது. இதில் லெஃப்ட் இண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The left indent controls the space between the paragraph and the left margin. This is the default indent. Each click on the increase indent icon moves the paragraph half inch away from the left margin. ஸோ டிஃபால்ட்டாக வந்து நம்ம பேராகிராஃபில் நம்ம டைப் பண்ணும்போது லெஃப்ட் இண்டென்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பேராகிராஃப்க்கு முன்னாடி அதாவது லெஃப்ட் மார்ஜின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஹாஃப் இன்ச் தள்ளி தான் அது வந்து வரும். இன்னும் நமக்கு வந்து ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டேபுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் ஹாஃப் இன்ச் வந்து தள்ளி வரும். ஸோ எத்தனை டைம் நம்ம டேபை யூஸ் பண்ணுறோமோ அத்தனை டைம் வந்து ஹாஃப் இன்ச் வந்து உள்ளே தள்ளி வரும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லெஃப்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் இண்டென்ட் அப்படின்னும் போது ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து லெஃப்ட் இண்டென்ட் அப்படின்னும். ஸோ இதை வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, the left indent can be also applied by format, paragraph, indent and spacing tab. Enter a value in the before text spin box as shown in figure 6.23. This result is in left indent. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டென்ட் எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மெனு இருக்கும். இந்த ஃபார்மேட் மெனுவில் பேராகிராஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸோ பாருங்கள், நம்ம இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேப்பில் இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங்கில் ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து லெஃப்ட் இண்டென்ட், ரைட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இண்டென்ட் இருக்கும். ரைட் இண்டென்ட், ஸோ த ரைட் இண்டென்ட் கண்ட்ரோல்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பேராகிராஃப் அண்ட் த ரைட் மார்ஜின். So each click on the decrease indent icon removes the indent applied by the increase indent. The right indent can be applied by using dialog box shown in. So right indentல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ரைட் சைடில் வந்து நம்ம பேராகிராஃபுடைய ரைட் சைடில் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஸோ நம்ம வந்து ரைட் இண்டென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இண்டென்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ் இண்டென்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஸோ இன்னும் ஹாஃப் இன்ச் வந்து உள்ளே தள்ளி போகிறதுக்காக நம்ம அதை கொடுக்கணும். அதே டிக்ரீஸ் இண்டென்ட் அப்படின்னும் போது ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு, அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து ரைட் இண்டென்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மெனுவில் பேராகிராஃபில் இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் டேப்பில் ஸோ வேல்யூ வந்து ஆஃப்டர் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஸ்பின் பாக்ஸில் போய்ட்டு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து ரைட் சைடில் இண்டென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஃபிகர்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் பாருங்கள் ரைட் சைடில் இப்படி தள்ளி வருது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைன் இண்டெக்ஸ். So the first line indentation indent the first line of the paragraph. It is the most common way to start a new paragraph. ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் எப்போவுமே எப்படி இருக்கும், ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி தான் இருக்கும் இல்லையா. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள் 6.8.3 இண்டென்டிங் டெக்ஸ்ட் அப்படின்றது கீழே அந்த டைட்டில் கீழே ஒரு பேராகிராஃப் பாருங்கள் எப்படி உள்ள தள்ளி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட்னு இந்த பேராகிராஃப்லேயே தள்ளி இருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு பேராகிராஃப்னாலே நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதான் காமன் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் மெனு தான். த இண்டென்ட் கேன் பி அப்ளைட் பை ஃபார்மேட், பேராகிராஃப், இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் டேப். செலக்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷன் இன் த ஃபிகர் 6.23. என்டர் ஏ பாசிட்டிவ் வேல்யூ விச் ரிசல்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இதே ஆப்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லைனுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ பிஃபோர் டெக்ஸ்ட் அப்படின்றது லெஃப்ட் இண்டென்ட், ஆஃப்டர் டெக்ஸ்ட்ன்றது ரைட் இண்டென்ட், ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். ஸோ அதில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அந்த பேராகிராஃபுடைய ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நமக்கு உள்ளே தள்ளி வரும். ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் இண்டென்ட். திஸ் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இண்டென்ட் where the first line of the paragraph alone hangs outside leaving the rest of the text. To apply hanging indent, a negative value is given in the first line of the option the paragraph dialog box as shown in figure 6.23. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது அந்த பேராகிராஃப் வந்து உள்ளே தள்ளி வரும்.
ஓகேங்களா, உள்ள தள்ளி. ஸோ நமக்கு ஒரு அதுவே வந்து நம்ம நெகட்டிவ் மைனஸில் வேல்யூ கொடுக்கும்போது ஸோ அந்த பேராகிராஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வெளியில் நம்மளுடைய பார்டரை விட்டு வெளியில் தனியாக போயிடும். அப்போ நமக்கு பிரிண்ட் எடுக்கும்போது அது வெளியில் வராது. ஓகேங்களா, அப்போ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ஹேங்கிங் இண்டென்ட் வராத மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைமில் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னா என்னன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அது. ஓகே, so next, bullets and numbering. So bullets and numbering are used to emphasize list of things and make the list easy to read and follow. Provides an excellent way to segregate, list and organize information to the reader. You can control the appearance or format a bulleted or numbered list. இப்போ வந்து புல்லட் அண்ட் நம்பரிங் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நாம் வந்து நம்மளுடைய திங்ஸை லிஸ்ட் வைஸாக காமிக்கும்போது ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதும் 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும்போது அதோடைய அப்பியரன்ஸை பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு தான் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ புல்லட்ஸ் அப்படின்னா டிசைன்ஸாக யூஸ் பண்ணுறது, நம்பர் அப்படின்னா 1 2 3 ரோமன் லெட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். புல்லட்ஸ், திஸ் இஸ் a paragraph level attribute that applies a bullet character to start of the paragraph. In bulleted list, each paragraph begins with a bulleted character. This is suitable when the text has to be presented as a list of items preceded by a bullet symbol and no sequence has to be followed. Bullets are quickly created by clicking on the bullet icon. ஸோ நமக்கு மெனுவில் போய்ட்டும் புல்லட் சூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி ஐக்கான் டூல் பார்லேயே ஐக்கான்ஸ் இருக்கும். ஸோ அதில் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ன பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த டிசைனில் எந்த டிசைன் வேணாலும் நம்ம கொடுத்துட்டு நாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது யூஸ் பண்ணலாம். நீங்களே இப்போ ஆன்சர் கொஷின் ஆன்சர் எழுதுறீங்க. ஸோ அதில் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸில் நிறைய சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து புல்லட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்பரிங். This attribute applies a numeral to the start of the paragraph. Numbering is most suitable when the text has to be presented as a sequence. In numbered list, each paragraph begins with an expression that includes a number or letter and a separator, such as a period or parenthesis. The numbers in a numbered list are updated automatically when you add or remove paragraphs in the list. Numbering is quickly created by clicking on the number icon. ஸோ வந்து நம்பர் வந்து பார்த்திங்கனாலும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம், 1 2 3ன்னு போட்டு எழுதுவோம், இல்லை ABCDன்னு போட்டு எழுதுவோம், அதுவே கேப்ஸில் எழுதுவோம், இல்லை ரோமன் லெட்டரில் எழுதுவோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 போட்டு அதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் சப்டைட்டில்ஸ் அதுக்குள்ளே நம்மளோட பேராகிராஃப்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்பரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பரிங் ஐக்கான ஈஸியாக நம்ம வேணும்னா ஐக்கான் டூல் பார்லேருந்து நம்ம சூஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டைல் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். த டிஃபால்ட் டைப் ஆஃப் புல்லட் இஸ் டாட் அண்ட் த டிஃபால்ட் டைப் ஆஃப் நம்பரிங்ஸ் 1, 2, 3. ஸோ புல்லட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டாட்டாக எடுத்துக்கும். நம்பரிங் கிளிக் பண்ணோம்னா அதுவே 1 2 3 எடுத்துக்கும். ஓகே, ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் டாட்டாக எடுத்துருக்கு பாருங்கள் டிஃபால்ட்டாக. த ஸ்டைல் ஆஃப் புல்லட் அண்ட் நம்பரிங் கேன் பி சேஞ்ச் அப்ளை த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி புல்லட்டட். Formats bullet and numbering. Select bulleted tabs. The bullets and numbering dialog box appears where different styles of bullets are displayed. Click on the required style. Click OK button. The select text is bulleted. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு எந்த லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்த சென்டென்ஸ்க்கு வந்து அது பாயிண்ட் போட்டுக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து அது நம்ம தேவையான அந்த லைனை ஃபுல்லாக அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட் மெனுவில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்ற ஆப்ஷனை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் புல்லட் டேப் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டைலாக் பாக்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸில் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நாம் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக புல்லட்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, அதே மாதிரி தான் நம்பரிங். இஃப் த டெக்ஸ்ட் இஸ் நாட் டைப்ட் தென் அப்ளை த ஸ்டெப்ஸ் அபவ் அண்ட் தென் டைப் த டெக்ஸ்ட். த நியூலி என்டர் டெக்ஸ்ட் வில் அப்பியர் இன் புல்லட்டட் ஃபார்ம். நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி நம்ம புல்லட் கொடுத்த உடனே பாயிண்ட்ஸாக எல்லாத்துக்கும் அதே போட்டுரும். சப்போஸ் நான் கொடுக்கல, புல்லட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணிகிட்டே வரேன்னா அந்த லைனை நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக புல்லட்டட் வந்து இன்சர்ட் ஆகிடும். நீங்கள் நியூவாக வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது கூட அதுவே வந்து இன்சர்ட் ஆகிடும். இதை பாருங்கள், நம்பரிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. சேம் எப்படி நம்பரை வந்து
புல்லட்ஸ் எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்பரிங். செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி நம்பர், ஃபார்மேட்ஸ், bullet and numbering, select numbering type, tab, the bullets and numbering dialog box appears where different styles of numbering are displayed. So click on the particular style, click OK button, the select text is numbered. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளும் ஃபார்மேட் மெனுவில் புல்லட் அண்ட் நம்பரிங்கில் போய்ட்டு நம்பரிங் டைப் அப்படின்ற டேபை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகும். The bullets and numbering dialog box with the numbering type tab is displayed in. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். Bullets and numbered list provide an excellent way to segregate list and organize information to the reader. You can control the appearance or format of your bulleted or numbered list. ஸோ bulleted number லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து எக்ஸலண்ட் வேயில் நம்ம ப்ரெசன்டேஷனை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஸோ மற்ற அதாவது அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே இன்ஃபர்மேஷனும் இதான் இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இஃப் the text is not typed, then apply the steps above and then type the text. The newly entered text will appear in numbered form. ஸோ நம்ம வந்து டைப் பண்ணவே பேராகிராஃப்ஸ் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி அப்புறமா நம்ம புல்லட்ஸ் அண்ட் நம்பர் கொடுத்தாலும் வரும். இல்லை நான் நியூவாக டைப் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா ஸோ நம்ம நியூவாக டைப் பண்ணவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லைன்லேயும் நமக்கு வந்து 1 2 3 வந்து அதுவே அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டேர்னிங் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். ஸோ நான் புல்லட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், நம்பரிங்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு தேவையே இல்லை அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. As you can quickly add bullets or numbers to existing text by clicking on the icons, the bullets and numbers can be removed easily. Select the text where the bullets and numbers are to be removed. Click on the bullet icon again to remove bullets. Click on the numbering icon again to remove numbering. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி புல்லட்ஸ் கொடுத்துட்டேன், இல்லாட்டி நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லைனில் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ அந்த லைன் அந்த டெக்ஸ்ட் ஆஃப் லைனை போய் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம அதே புல்லட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த புல்லட்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த லைனில் இருக்கிற புல்லட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்பரிங். அந்த நம்பரில் இருக்கிற நம்ம நம்பரை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்பரிங்கில் இருக்கிறது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, ஃபுல்லாக வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் வேணானாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஃபார்மேட்டிங். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே லேபில் வந்து நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இது. ஸோ இதான் பேசிக் கம்ப்யூட்டரோடைய பேசிக்ஸ் தான் இந்த